வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா ஆர்கானிக்கான மெத்தட்ல அதாவது கண்மை காஜல் எப்படி வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் இந்தியாவிலையா இருக்கட்டும் மற்றதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது இந்த கண்மை ஐலைனர் காஜல் இதெல்லாம் யாரும் வந்துட்டு காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாதனால அவங்கவுங்க ஓனாக ஸ்டைலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த மை காஜல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தனக்காக இருக்கட்டும் தன் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்க வந்துட்டு மாடர்ன் ட்ரெடிஷ்னலாக நம்ம இன்னுமே வந்துட்டு யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மேக்கப் எப்படின்னா கண்ணுக்கு மை வைக்கிறது ப்ளஸ் வந்துட்டு நெத்தியில் பொட்டு வைக்கிறது, இந்த இடத்துல சீக்கிலலாம் பொட்டுலாம் வச்சு விடுவாங்க. அது எதுக்கு குழந்தைங்களுக்கு வைக்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ஸும் வைப்பாங்க. நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவும் அந்த குழந்தைங்க மேலே இருந்து கண்ணு பற்றக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கோசம் நம்ம வந்துட்டு மை யூஸ் பண்ணுவோம். ஸோ மை வந்துட்டு அந்த காஜலாக இருக்கட்டும் மையாக இருக்கட்டும் நம்ம ஆன்லைன்ஸில் போய்ட்டு ரொம்ப ஆர்கானிக்காக நம்ம வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி இப்போ குழந்தைங்களுக்கு வாங்குற அளவுக்கு டெக்னாலஜியும் வந்துட்டு டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அதுவே நம்மளே வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்மளாக இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நல்லா ரிச்சாக எக்ஸாட்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம கண்ணில் போடும் போதும் வந்துட்டு எந்த இரிட்டேஷனும் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த கண்மை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நல்லா கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கிறக்கோசம் நல்லா ஸ்மூத்திங்காக நல்லா காமிங்காக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு கண்மை வந்துட்டு பொதுவாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வேறு எதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், இந்த கண்மை யூஸ் பண்ணுறதுனால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட் டெபாசிட்ஸ் எதாவது இருந்தாலும் அது வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அதே மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதாவது இருந்தாலும் வெளியில் வர்றதுக்கோசம் தான் இந்த கண்மை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இது எல்லாமே இந்த கண்மை யூஸ் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸு. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம், இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம போய்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த காஜல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அஞ்சனக்கல் தான். இந்த அஞ்சனக்கல்லுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, சுருமா கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூஸ்வலாக முஸ்லீம்ஸ் வந்து ப்ரேயர் டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த சுருமாவை விட்டுட்டு தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கூட இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த மாதிரி அஞ்சனக்கல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. இது ப்ரைஸ் கூட ரொம்ப விலைலாம் அதிகமாக இல்லை, ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஆக்சுவலாக இந்த ஸ்டோன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு உடச்சி இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ நம்ம காஜல் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் அவ்வளோ வந்துட்டு கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸ்மட்ச் ப்ரூஃப் கூட. ஸோ அதனால தான் இது வந்துட்டு இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இந்த நான் அஞ்சனக்கல்ல நல்லா பவுடர் ஃபார்மில் நான் நல்லா வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக உங்களுக்கு வேணும். கொஞ்சம் நரன்னு இருந்தால் கூட சலிச்சு இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் எடுத்துக்குங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மாதிரி கிரேவாகவும் ஒரு மாதிரி பிளாக்காகவும் ஒரு மாதிரி ஷிம்மரி டிண்ட்டாக கூட இருக்கும். இந்த அளவுக்கு நான் இது பண்ணி வச்சுக்கிட்டேன். பார்க்குறதுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக இது பண்ணிக்கணும். பவுடர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பவுடர் கூட நம்ம கேஸ்டர்ட் ஆயில் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ கேஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக வரும். ஆக்சுவலாக நம்ம மை தானே இது பண்ண போகிறோம், அது கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தானே இருக்கணும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் கூட விற்கிறாங்க. எப்படியும் நம்ம ஒரிஜினல் ப்ராடக்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்ககிட்ட மேக்னெட் இருந்துச்சுன்னா அந்த மேக்னெட் கூட இந்த ஆமணக்கல்ல வந்துட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டுச்சு, ரெண்டும் வந்துட்டு ஒட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஃபேக்கான ப்ராடக்ட்டு. ஒட்டாமல் இருந்தால் தான் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் பவுடர்ஸ்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பவுடர்ஸ் நீங்கள் வாங்கும் போது எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் அவுட் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், தெரியுதா? இப்போ என்னோடய கையில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக்காக ஒரு மாதிரி ஷிம்மரியாக வந்து தெரியும். தாராளமாக இதை வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ரேஷஸும் எந்த ஒரு இதுவுமே இரிட்டேஷன்ஸும் இருக்காது. ஸோ இதோட வந்துட்டு நம்மளோட நல்ல ஒரு ஜார் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு 6 months to 8 months வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.